ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நேற்றைய உரையில் ரமணரின் பக்தர்கள் அவரை வற்புறுத்தி இலையில் உணவு பரிமாறி சாப்பிட சொல்வார்கள். அவற்றில் சிறிதளவு எடுத்துக்கொண்டு அப்படியே வைத்துவிட்டு சென்று விடுவார். அதை பக்தர்கள் எடுத்து அந்த உணவை எடுத்து பிரசாதம் என்று சாப்பிடுவார்கள். இதை பார்த்த பிறகு பாலசுவாமி அங்கே இலையில் உண்பதையே நிறுத்திவிட்டார். பிறகு கையேந்தி யாசித்து தான் உணவை கொண்டு வந்தார். இந்த நிகழ்வோடு நேற்று உரை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பாலசுவாமியைப் போலவே அவருடைய சீடர்களும் வாழ்வு குறித்து தெளிவு உள்ளவர்களாக இருந்தார்கள். என்ன 4 பேர் என்று அன்னம் போடுகின்ற மடத்து நிர்வாகி அதட்டலாக அகங்காரமாக கேட்டதால் உடனே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து எந்த கேள்வியும் வராதவனும் வீடுகளில் போய் யாசித்து உண்டார்கள். பதிலுக்கு சண்டை போடவில்லை. போட்டா போடு, போடாட்டி போ என்று கூவவில்லை. எந்த சலனமும் இல்லாமல் அங்கிருந்து நகர்ந்து விடுகின்றார்கள். இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அலங்காரமாய் தரப்படுவதை தவிர்த்து எங்கு அன்போடு தரப்படுகின்றதோ அங்கு மௌனமாக ஏற்பது ஒரு பக்குவம். நெல்முனையும் தன்னுள் கர்வமில்லாத விஷயம். ஞானியின் அண்மை சீடனின் தான் என்ற கர்வத்தை முதலில் அளிக்கும். மிகப்பெரிய பண்டிதர் வாழைப்பழம் வாங்கி வந்தார். நேரே மகானிடம் தந்திருக்கலாமே. கடவுள் இன்னும் மேம்பட்டவர் என்று நினைத்து ஒரு பழத்தை இந்த சுவாமிக்கும் மற்றதை அந்த சுவாமிக்கும் மனதால் நிவேதனம் செய்தார். நிவேதனத்தை மகானிடம் எடுத்து சென்று கொடுத்தார். சட்டென்று மகான் விநாயகருக்கு நிவேதித்த வாழைப்பழத்தை தான் எடுத்துக்கொள்வதாக சொன்னார். பண்டிதருக்கு தூக்கி வாரி போட்டது. எனக்குள் ஒரு விஷயம் இருக்கின்றதே, அதை கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்று மானசீகமாக பிரார்த்தனை செய்தார். அதுவும் சொல்லப்பட்டது. வந்த விஷயம் நிறைவேறியது. இந்த கதையை நாம் ஏற்கனவே கடந்த 2-3 அத்தியாயங்களுக்கு முன்பாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் தனக்கு இந்த விதை தெரியும் என்று பாலசுவாமி என்றுமே வெளியே காட்டிக்கொண்டதே இல்லை. அது பற்றிய பேச்சோ செய்கையோ கிடையாது. இதுதான் ஞானியின் சிறப்பு. வெள்ளை உள்ளம், ஸ்பட்டிக மனம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று பிற்பாடு அழைக்கப்பட்ட பாலசுவாமியின் வாழ்க்கையை பார்க்கும்போது பெரும் பிரமிப்பு ஏற்படுகின்றது. நெல்முளையும் அலட்டாத அந்த குணம் நம்மை தாக்கி நமக்குள் இந்த புத்தி வரக்கூடாதா என்கின்ற ஏக்கத்தை கொடுக்கின்றது. வரவேண்டும் என்கின்ற ஆவல் நம்முள் கிளறுகின்றது. ஈசான்ய மடத்தில் உள்ளவர்கள் தான் உண்டதை திரட்டி பாலசுவாமி பிரசாதம் என்று உண்பதை பார்த்து இலையில் உண்பதை தவிர்த்து கை நீட்டி உணவு வாங்குகின்றார் பாலசுவாமி. இலை உணவு விருந்து அறுச்சுவை நிறைந்தது. கையில் போடப்பட்ட உணவோ சிவ நிவேதனம், உப்பில்லாதது. இது போதும் என்று தன்னை எளிமையிலும் எளிமையாக்குவதை யோசிக்க உள்ளே நெற்றுயர்ப்பு ஏற்படுகின்றது. பாலசுவாமியிடம் மிகப்பெரிய மரியாதை ஏற்படுகின்றது. எல்லாம் வல்ல ஞானி எளிமையாக இருக்கின்றார். எப்படி? எல்லாம் வல்லவரானதால் என்று நமக்குள் என்ன தோன்றுகின்றது. எதுவும் தெரியாத போதுதான் ஆடம்பரம் அவசியமாகின்றது. எந்த விளம்பரமும் இல்லாத அந்த எளிமை நினைக்க நினைக்க பரவசத்தை தருகிறது. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் வாழ்வை ஊன்றி பார்த்தோமேயானால் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. திருவண்ணாமலை நகரத்தை 1906ஆம் ஆண்டு கொடிய பிளேக் நோய் தாக்கிற்று. அப்போது அந்த ஊரில் உள்ள சுகாதார அதிகாரிகள் பாலசுவாமியை நகருக்கு வெளியே போய் தங்கியிருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். பாலசுவாமியும் திருவண்ணாமலையின் வடகிழக்கு பக்கம் உள்ள பச்சையம்மன் கோவிலுக்கு அன்பர்களுடன் சென்று வசிக்க துவங்கினார். அந்த கோவிலுக்கு பச்சையம்மன் வருவதை தான் கண்டதாக சுவாமி கூறுவது உண்டு. பார்வதி தேவி தவம் செய்ய திருவண்ணாமலைக்கு வந்து முதலில் கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்கு சென்றார். பிறகு ஆசிரமத்துக்கு அருகே இருக்கும் இடத்தை தேர்ந்தெடுத்து தவம் செய்தார். பார்வதி தவம் செய்த இடமே பச்சையம்மன் கோவில். பார்வதி தேவியின் நிறம் மரகத நிறமாக இருந்ததால் அவளுக்கு பச்சையம்மன் என்கின்ற பெயர் வந்தது. அங்கே உள்ள குளங்களில் நீராடி தங்களுக்கு தேவையான நீரை சுவாமியும் அவருடைய அன்பர்களும் எடுத்துக்கொண்டார்கள். சென்னையைச் சேர்ந்த ரங்கசாமி ஐயங்கார் என்கின்ற அன்பர் அடிக்கடி சுவாமியை பார்க்க வருவார்.
அப்படி ஒரு முறை வந்தபோது உச்சி நேரத்தில் குளத்தில் இறங்கி நீராடத் துவங்கினார். பச்சையம்மன் கோவிலுக்குள் இருந்த பாலசுவாமி திடீரென்று வெளியே வந்தார். இயற்கை உபாதைக்காக வெளியே போகின்றார் என்று அன்பர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது அல்ல காரணம். என்ன காரணம்? நாளை இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. ஓம் நமோ